அஸ்ஸலாமு அலைக்கும். கடல் பாசியும் பாலும் மட்டும் வச்சு சூப்பராக ஒரு ஜெல்லி செய்யலாமா? அதுக்கு வந்துட்டு கடல் பாசியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு திக்கான க்ரீமி மில்காக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டில் பச்சை பாக்கெட் தான் இருந்துச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே ஊற்றியாச்சு. பாலில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை, கடல் பாசி, வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, பால் கடம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அதை விட பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம்ல, அதனால நல்லா பால் பொங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல கடல் பாசி, அதையும் போட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து குக் பண்ணுங்கள். சில பேருக்கு திரிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க, பட் நான் இது வரைக்கும் குக் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு போனதே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கிறலாம். உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு போட்டுக்கிறலாம். நான் எந்த நட்ஸும் போட மாட்டேன். சும்மா டெக்கரேஷனுக்காக சும்மா வந்துட்டு முந்திரி பருப்பை மட்டும் மேலாப்பில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஐஸ்கிரீமே தூத்து போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.